உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அட்வொகேட் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். தற்போது திருச்சி சிறப்பு முகாமில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சில போராட்டங்கள் தொடர்பில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக திருச்சி சிறப்பு முகாம்ல அதுவும் உண்ணாநிலை போராட்டம் கிட்டத்தட்ட 7 பேர் ஆரம்பிச்சதா சொல்றாங்க சார். இப்ப எத்தனை பேர் உண்ணாநிலை போராட்டத்துல இன்று வரைக்கும் இருக்கிறாங்க? இன்று வரை 5 பேர் இருக்கிறார்கள். இன்றையோடு 8வது நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று நான் அவர்களை போய் சந்தித்தேன். இவர்களிலே இந்த சுகந்தினி அவரும் அவரது மகன் மதுசன் என்பவரும் திருச்சி கியூபிரிவு காவல் நிலையத்தால் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். நீதிமன்றம் 1 மாதத்திற்குள் குற்ற அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவிட்டு இதுவரை குற்ற அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. தங்கள் மீதான வழக்குகளை முடித்து இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும் வைத்துதான் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இதே போல அந்த சுகந்தினி என்பவருடைய மகனுக்கு எத்தனை வயசு சார் ஆகுது? அவருக்கு வயசு 20, தற்போது 21, தற்போது 21. அதே போல ஜனனி அவர் இங்கு அவருடைய தாய் தந்தையர் இந்தியாவுல வந்தாங்க. அகதியார் 90ல வந்தாங்க. 94ல இவங்க பிறந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல அகதிகள் முகாம்ல தான், கிருஷ்ணகிரியில் உள்ள அகதி முகாம்ல தான் பிறந்தாங்க. இங்கேதான் படிச்சாங்க. இந்த நிலையில அவங்க இங்க வேலை வாய்ப்பு இல்லைன்றதுக்காக இலங்கைக்கு திரும்ப போயிட்டு அங்கு இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட போது அங்க இருந்து இங்க ஒரு கால் சென்டர்ல வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னு வந்தாங்க. அந்த கால் சென்டர்ல அந்த நடத்தின நிறுவனம் ஒரு ஏமாற்று நிறுவனம் என்று அந்த ஒரு வழக்கு போட்டாங்க. இவங்க சேர்ந்ததே ஒரு 15 நாள் ட்ரைனிங்ல தான் இருந்தாங்க. இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த வழக்கை போட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக இவரையும் ஜான்சன் என்பவர், அவரும் இலங்கையிலிருந்து இதே வேலைக்கு வந்தவர், அவரையும் 1.5 ஆண்டுகளாக இதுவரை குற்ற அறிக்கை தாக்கல் செய்யாமல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பரிஸ்டா கணவர் பெயர் அருண் சிவராஜா என்பவர் இவர் வெளிநாடு போவதற்காக கிளம்பி இருந்த நேரத்துல இவரை இது மாதிரி ஒரு அடையாள அட்டை, ஒரு போலியான அடையாள அட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னு. மற்றபடி இவருடைய பாஸ்போர்ட் எல்லாமே ஒரிஜினல் தான். அந்த அடையாள அட்டை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அவர் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவர் கிட்டத்தட்ட 8 மாதங்களாக இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 5 பேர் இதுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, பொது கோரிக்கை என்ன? பொது கோரிக்கை, அவங்களுடைய கோரிக்கையே எங்கள் மீதான வழக்கை விரைந்து நடத்தி முடித்து எங்களை இலங்கைக்கு அனுப்புங்க, எங்க நாட்டுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான். இதுல காவல்துறை காலந்தாழ்த்த வேண்டிய தேவையே இல்லை. குற்ற அறிக்கை தாக்கல் செய்யறதுன்றது இன்னைக்கு 3 மாதத்துல ஒரு வழக்குல குற்ற அறிக்கை தாக்கல் செஞ்சிட முடியும். ஆனா 3 ஆண்டுகள் 1.5 ஆண்டுகள் இப்படி எல்லாம் இழுத்து அடிக்கிறது என்பது, அதுவும் கிட்டத்தட்ட 10 பெண்கள் இதே திருச்சி சிறப்பு முகாம்ல இருக்காங்க. அப்ப இது அவங்க அதுல சுதான்ற ஒரு அம்மா இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கள் 6 ஆண்டுகளாக இதே முகாம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் வழக்கு, அவங்க மீதான வழக்கு மதுரை கியூ பிரிவு காவல்துறை போட்ட வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய மகள் கிட்டத்தட்ட 7 வயது பெண். இப்ப 7 வயது குழந்தை. அந்த குழந்தைய கூட இவங்க பார்த்து இது பண்ண முடியல. அதனால என்னுடைய மகளும் நானும் இலங்கைக்கு போறோம், என் மகளை முகாமுக்குள்ளையாவது விடுங்கன்னா விட மாட்டேன்றாங்க. முகாம்ல வெளியில ஒரு உறவினர்கிட்ட கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால எங்களுடைய வழக்கை விரைந்து முடிங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. முடிச்சு எங்களை இலங்கைக்கு அனுப்புங்க அப்படின்றதுதான் அவங்க கோரிக்கை. நேற்று அவர்களுடைய இந்த 5 பேருடைய உண்ணாவிரத கோரிக்கைக்கு ஆதரவாக முகாமில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நேற்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட எல்லோரும் கையெழுத்திட்டு முதலமைச்சருக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த விண்ணப்பத்தை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நான் இன்னைக்கு தலைமைச் செயலகம் சென்று முதலமைச்சர் தனிப்பிரிவில் அந்த விண்ணப்பத்தை கொடுக்க இருக்கோம்.
கண்டிப்பா. அ அவர்களுடைய பொது கோரிக்கை அப்படின்றது முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான ஒரு கோரிக்கையா இருக்கு? இது சம்பந்தமா முதலமைச்சர்ட்ட இருந்து என்ன மாரியான பதில்கள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க? வர வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? அதாவது வந்து இவங்க கீழ் லெவல்ல உள்ள ஆபீசர்ஸ் மட்டுமே அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுல ஒரு சிக்கலுமே இல்லை. குற்ற அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அதுவும் 90 நாள்ல எல்லா வழக்குகளையுமே குற்ற அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்றதுதான் சட்டம். ஆனா வந்து அது ஒரு ஒரு கட்டாயம் கிடையாது. அப்படி ஒரு 90 நாள்ல குற்ற அறிக்கை தாக்கல் செய்யலைன்னா அவரை வந்து பிணையில விடலாம்னு சொல்றாங்க. ஆனா குற்ற அறிக்கை 90 நாளுக்குள்ள தாக்கல் செஞ்சு ஆகணும். அப்ப இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கூட குற்ற அறிக்கை தாக்கல் செய்யல. அதுலயும் நீதிமன்றம் 1 மாதத்திற்குள் வந்து குற்ற அறிக்கை தாக்கல் செய்யணும்னு 2 ஆண்டுக்கு முன்பே போட்ட உத்தரவை கூட இவர்கள் என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தல. அதற்கு பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் 6 மாதத்திலேயாவது குற்ற அறிக்கை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் இப்ப 6 மாசம் முடிஞ்சு போச்சு, இன்னும் குற்ற அறிக்கை தாக்கல் செய்யல. எங்களுக்கு இன்னும் காலதாமதமாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே முதலமைச்சர் தலையிட்டு ஒண்ணு, இவர்கள் மீது குற்ற அறிக்கை தாக்கல் செய்து வழக்கை 2 மாசத்துல முடிச்சு அவங்க குற்றத்தை ஒத்துக்கிற கூட தயாரா இருக்காங்க. ஏன்னு கேட்டா, நான் குற்றம் செய்யலைன்னா கூட குற்றத்தை ஒத்துக்கிட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பணும்னு பாக்குறாங்க. இல்லையா அரசு, தமிழக முதலமைச்சர் நினைச்சா பல வழக்குகள்ல அரசு போட்ட வழக்குகளை அவங்களே வந்து வாபஸ் வாங்கி இருக்காங்க. அப்படி வந்து வாபஸ் வாங்கிக்கலாம். வாபஸ் வாங்கிட்டு இவங்களை வந்து இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். தமிழக முதலமைச்சர் வந்து இதுல தலையிட்டு இந்த 2 கோரிக்கைகள்ல ஏதாவது ஒரு கோரிக்கையை ஏற்கணும்ன்றத எங்களுடைய விருப்பம். அதற்காகத்தான் நாங்க இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அலுவலகத்துல அந்த இது விண்ணப்பத்தை அளிக்க இருக்கோம். மனு அளிக்க இருக்கிறீங்க. தொடர்ந்து வந்து சிறப்பு முகாம்ல சில சிக்கல்கள் இருக்கிறதாவும், அவர்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனைக்கு கூட 2 நாட்கள் மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது உண்மைதானா? உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் இமீடியட்டா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அங்க இல்ல, அது மறுக்கப்படுது. வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் மருத்துவ பரிசோதனை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது உங்களுடைய காதுகளுக்கு வந்ததா? இது தொடர்பில் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமா, அதாவது வந்து இப்ப உள்ள வந்து யாருக்கும் உடல்நிலை சரியில்லைன்னா அவங்க வந்து எழுதி கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு, கலெக்டருக்கு எழுதி கொடுக்கணும். இங்க டெப்டி கலெக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அவங்க வந்து மருத்துவரை உள்ள வர வச்சு மனு பார்ப்பாங்க. இது மருத்துவ சிகிச்சை அவங்க சோதனை செய்வாங்க. அதற்கு பின்பு அவர்களுக்கு வந்து வெளி மருத்துவமனையில, திருச்சி அரசு பொது மருத்துவமனையில மருத்துவ சிகிச்சை அளிக்கணும்னா எஸ்கார்டு கேட்கணும். திருச்சி கலெக்டருக்கு மனு அனுப்பி திருச்சி கலெக்டர் வந்து எஸ்கார்டு கேட்டு, எஸ்கார்டு வந்த பின்னால்தான் இவர்களை வந்து அங்கிருந்து வந்து அனுப்புவாங்க. ஆனா அதே அதே முகாம்ல கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு 50 காவல்துறை எஸ்கார்டு இருக்காங்க. ஒரு ஒவ்வொரு இதுவும் மாறி மாறி 50 காவல்துறையினர் 3 பேட்சா அதுல வந்து பாதுகாப்புல இருக்காங்க. ஆனா அவங்க பாதுகாப்புல அவங்க உடனே கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. அது மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு நபருக்கு 175 ரூபாய் தான் கொடுக்கறாங்க உள்ள. அவர்களுக்கு உணவு, உடை எல்லாத்துக்குமே வந்து 175 ரூபான்றது ஒரு கட்டுப்படி ஆகாத ஒரு நிலை. அதுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து 500 ரூபாய் இல்ல 650 ரூபாய் கொடுக்கணும்னு அவங்க ஒரு விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து இது ஏதோ இதுக்கானது அல்ல. இருந்தாலும் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு என்பது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இன்று வழக்கு முடித்து இலங்கைக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள். அவர்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். சிலர் வந்து இங்கு உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நாங்க இலங்கைக்கு போகல, அங்க போனா எங்களுக்கு வந்து சிக்கல் இருக்கு, அங்க எங்களால உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால இங்கு எங்க உறவினர்கள் இருக்காங்க, அவங்களோட தாங்குவதற்கு டீலார்ஜ் பண்ணி மாறுதல் பண்ணி கொடுங்க, சிறப்பு முகாமுக்கு பதிலாக வெளி முகாம்ல தங்குவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு கோரிக்கைய தமிழக அரசு விரைவா நடவடிக்கை எடுத்து இலங்கைக்கு அனுப்ப வேண்டியவர்களை விரைவா அனுப்பணும். அதே போல ரொம்ப பேர் கிட்டத்தட்ட 5 வருஷமா கூட முகாம்கள்ல இருக்காங்க. உமாரமணன்றவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா இருக்காரு முகாம்ல. அவரும் தன்னை இலங்கைக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய சில பேருடைய உறவினர்கள் இங்க தங்கி இருக்கிறதுனால அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எங்களை வந்து வெளியில தங்க அனுமதிங்கன்னு சொல்றாங்க. இதற்கு முன்பு பல்வேறு நபர்கள் முகாம்ல இருந்தவங்களை அனுமதிச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த ஆர்டரை கண்டிஷன் ஆர்டரை மாடிஃபை பண்ணி
திருச்சி முகாமுக்கு பதிலா வெளி முகாம்கள் ஏதோ ஒரு முகாம்கள்ல தங்குவதற்கு அங்கு உள்ள காவல் நிலையத்துல பதிவு பண்ணி தங்குவதற்கு அனுமதிக்கணும்ன்றதுதான் நம்ம கோரிக்கை. அவங்களுக்கு கோரிக்கை அதுதான். அதைத்தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறோம். கண்டிப்பா. இப்ப நிறைவான இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சி சிறப்பு முகாம்ல இருக்கிற அதாவது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய ரத்த சொந்தத்தை உரியவர்கள் மட்டும்தான் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சட்டமோ அல்லது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பலரும் அங்க இருக்கிறவங்களுடைய தாய் தந்தையிலோ அல்லது பிளட் ரிலேஷன்ஸோ இலங்கையில தான் இருக்காங்க. அவங்க பாக்குற அளவுக்கு அவங்களுக்கான அந்த வசதி இல்ல. எங்களை யாருமே பாக்குறது கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆவணம் செய்ய முடியும்? அது சம்பந்தமா உங்களிடம் ஏதாவது ஒரு விண்ணப்பங்கள் வந்திருக்கா? இல்ல, அது தொடர்ச்சியா இருக்கு. அந்த முகாம்கள்ல உள்ளவங்கள முகாம்ல நீங்க பாத்தீங்கன்னா இது மாவட்ட ஆட்சியாளருடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் பிரிவு காவல்துறையோட முழு கட்டுப்பாட்டுல தான் அது இருக்கும். அதாவது ரத்த உறவினர்களை தவிர யாருமே அனுமதிக்கிறது இல்ல. பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு போறதுன்றது அந்த அளவுக்கு இயலாத காரியம். அதனாலதான் இப்ப கூட உள்ளுக்குள்ள செல்போன் வசதி எதுவுமே இல்ல. ரெண்டாவது முன்பு என்னன்னா உறவினர்கள் உள்ள போய் அவங்க எங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துல போய் அவங்களோட சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. அதாவது குழந்தைகள், மனைவி எல்லாருமே அப்படி போய் சமைச்சு சாப்பிட்டு வர்றாங்க. எங்க நம்ம பூந்தமல்லி முகாம் இருக்கும் போதும் சரி, இல்ல செங்கல்பட்டு முகாம்ல இருக்கும் போதும், திருச்சி முகாம்லயே கூட இந்த நடைமுறை தான் இருந்தது 3 ஆண்டுக்கு முன்பு வரை. 3 ஆண்டுக்கு முன்பு காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சிறை மாதிரி ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி அங்கேதான் நீங்க அவங்களை மனு பார்க்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இப்ப இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல உமாரமணனுடைய மனைவி கற்பூர நாயகி என்பவர் வழக்கு போட்டு இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு வந்துச்சு. இப்ப அடுத்த வாரம் திங்கட்கிழமை தள்ளி வச்சிருக்காங்க. அந்த வழக்குல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்னுடைய கணவரோட நான் பேசுவதற்கு, இப்ப சிறையில உள்ள கைதி உறவினரோடு பேசுவதற்கு செல்போன் வசதி, வீடியோ வசதி செஞ்சு கொடுக்கறாங்க. ஆனா முகாம்ல உள்ளவர் தன்னுடைய உறவினரோடு பேசுவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. இப்ப ஒரு இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் இங்க யாருமே இல்ல, இங்க மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா தன்னுடைய உறவினர்கள்ட்ட பேசி தன்னை வெளியில எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ஒரு எஸ்டிடி வசதி, ஒரு வீடியோ, இன்னைக்கு வீடியோ கால் வந்துருச்சு, அது மாதிரி ஒரு வசதி, போன் வசதி செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது முன்பு இருந்தது மாதிரி தன்னுடைய அதாவது மனைவி, குழந்தைகள் தன்னுடைய, ஏன்னா இது சிறப்பு முகாம்ன்றது சட்டப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது டிடென்ஷன் கேம்பா இருந்தா கூட இது ஒரு இருப்பிடம், அதாவது வசிப்பிடம், அவங்க ஹவுஸ், இது அவங்க வாழக்கூடிய வசிப்பிடம்ன்றதுனால அப்ப மனைவி குழந்தைகளை முன்பு அனுமதித்தது மாதிரி அனுமதிங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க மனு போட்டிருக்காங்க. அந்த மனு மீது உயர்நீதிமன்றம் வர்ற திங்கட்கிழமை வழக்கை விசாரணைக்கு அரசு நாங்க பதிலளிக்கணும்னு கேட்டதுனால தள்ளி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அரசு இந்த இப்ப ரெஸ்டோர் பண்ணணும். பழைய கண்டிஷனை இந்த புது கண்டிஷனை நீக்கிட்டு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததோ அதை நடைமுறைப்படுத்தணும். அவர்களுடைய உறவினர்கள் உள்ள போய் இது பண்றதுக்கு. ரெண்டாவது வெறும் ரத்த சம்பந்தமானவர்கள் மட்டும் பார்க்கணும்ன்ற அந்த நடைமுறையும் அவங்க நீக்கணும். ஏனென்றால் யாருமே இல்லாத ரொம்ப பேர் இருக்காங்க. உறவினர்கள் இலங்கையிலிருந்து இங்க விசா எடுத்துட்டு பார்த்துட்டு திரும்பி போறதுன்றது மிகப்பெரிய பொருட்செலவு. அவங்க போன்லயும் பேச முடியாது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சில பேருக்கு இலங்கையில கூட உறவினர் இல்ல, கனடா மாதிரி வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் நண்பர்கள் இல்ல யாரும் கூட பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இப்ப ஒரு வழக்கறிஞரா இருக்கிற நானே இது நேரடியா ஒரு ஜெயிலுக்கு போகணும்னா உடனே ஜெயிலுக்குள்ள போய் மனு பாத்திர முடியும். ஆனா முகாம்களுக்குள்ள நான் போய் பாத்திர முடியாது. நேத்து நான் 9:45 நான் சிறப்பு முகாம்ல மனு பார்க்கணும்னு சொல்லி டெப்டி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து எனக்கு 1:15 மணிக்கு தான் எனக்கு அனுமதியே கொடுத்தாங்க. 1:15க்கு தான் அனுமதியே கொடுத்தாங்க. நான் 2 மணிக்கு உள்ள முகாமுக்குள்ள போனேன். அப்ப ஒரு வழக்கறிஞரா இருக்கிற நான் ஜெயிலுக்குள்ள போனேன்னா அடுத்த 5வது நிமிஷம் நான் உள்ள போய் சிறைவாசியை மனு பார்த்துருவேன். ஆனா முகாம்ல உள்ளவரை மனு பாக்குறதுக்கு நான் டெப்டி கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு
அதுக்கு பின்னாடி காவல்துறையிட்ட கொண்டு போய் கொடுத்து அப்புறம் காவல்துறை வந்து அனுமதி கொடுத்ததுக்கு பின்னாடிதான் என்னை முகாமுக்குள்ளேயே அனுமதிக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு கடினமான நடைமுறையை வந்து இன்னைக்கு முகாம்ல வந்து கடைபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாற்றணும். ஒரு முகாம்ன்றது வந்து ஒரு வசிப்பிடம்னு நீங்க சொல்லிட்டு அதை வந்து ஒரு சிறையை விட ஒரு இறுக்கமான ஒரு நிலையில நீங்க வச்சிருக்கீங்க. தமிழக அரசு வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றணும். அதை விட முக்கியம் வந்து முகாம்ல இருக்கிறவர்களை உடனடியா அவங்க நாட்டுக்கு அனுப்பிட்டு உள்ள இருக்கிறவங்கள அவங்க உறவினர்கள் அல்லது ஒரு நெருங்கிய உறவு இல்லாத மற்ற உறவினர்கள்லாம் இங்க இருக்காங்க. சின்னம்மா இல்ல அந்த வகையில ஒரு தாத்தா வழியில உறவினர்கள் அப்படிலாம் இருக்காங்க. அவங்களோட தங்குறதுக்கு அவங்க மனு கொடுத்திருக்காங்க. அவங்க எங்க உறவினர் தான், எங்க முகாம்ல தங்குறதுக்கு அனுமதிங்கன்னு. அதையெல்லாம் பரிசீலனை பண்ணி தங்குவதற்கு அனுமதிக்கணும். அதுதான் நம்ம கோரிக்கை. நிச்சயமாங்க சார். அது பல விஷயங்கள் வந்து இந்த இடத்துல திருச்சி சிறப்பு முகாம்ல இருக்கிற சிக்கல்கள், அங்க அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் தொடர்பிலும் அதற்கான தீர்வு என்ன தமிழக அரசிடம் நீங்க கேட்கறீங்க அப்படின்ற தொடர்பிலும் சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் இந்த தருணத்துக்கும் இந்த செய்திகளை வழங்கியதுக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.